4 மந்த் பேபி நைட்டு வந்து யூரின் போக மாட்டேங்கிறாங்க, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டிருந்தீங்க. இந்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. நியூ பார்னாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20-25 டைம்ஸ் யூரின் போவாங்க. வளர வளர யூரின் போகிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா யூரின் போகவே மாட்டாங்க, எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் போவாங்க. நிறைய பேரண்ட்ஸுக்கு இது ஒரு கவலையாக இருக்கும். பால் பத்தலையோ அப்படிலாம் சொல்லி பயப்படுவாங்க. பேரண்ட்ஸ் டோன்ட் பேனிக். இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர வளர அவங்களுடைய யூரினரி பிளாடரோட சைஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த பிளாடர் வந்து யூரின் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ நிறைய யூரினை வந்து அது ஸ்டோர் பண்ணும். ரெண்டாவது காரணம், குழந்தை வந்து நைட்டில் நல்லா தூங்குவாங்க. ஒரு 4 ஹவர்ஸ் கூட நல்லா தூங்கிட்டு ஃபீட் எடுப்பாங்க. பகலில் வந்து கொஞ்சம் அடிக்கடி ஃபீட் எடுப்பாங்க. நைட்டு வந்து ஃபீட் பண்ணுற அந்த அளவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ அதனாலையும் யூரின் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் அந்த யூரினை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகிறதுனால நைட்டு தூங்கும்போது யூரின் போகாமல் இருப்பாங்க. அது பிரச்சனையே கிடையாது, பயப்பட வேண்டாம். பகல் ஃபுல்லாக குழந்தை நல்லா யூரின் போகிறாங்க, மினிமம் வந்து 6 டைம்ஸ் ஒரு நாளைக்கு போய்க்கிறாங்க, வெயிட் கெயின் நல்லா இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு நார்மல் டெவலப்மெண்டல் ஃபேஸ் தான். பயப்படாமல் தைரியமாக இருக்குது.